போய் 6% 7% நான் முதலீடு பண்ணல, அதுக்கு நான் சும்மா இருந்துக்கிறேன் அப்படிங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா ஹையாக வேணும்னா ஷார்ட் பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்க? ஆண்களுக்கு வந்து பயம் வர்றது வந்து அந்த 40 வயசுல தான். கண்டிப்பாக அது வரைக்கும் ஜாலியாக ரொம்ப போல்டாக தெரிவாங்க. நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஏஜ்லேயே வந்து நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ வந்து எப்படி சார் பிளான் பண்ணுறேன்? ஏர்லி ரிட்டையர்மெண்ட் முதல் மாத சம்பளத்தில் முதல் வேலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். அவர் ரிட்டையர் ஆகல 58வது வயதில் வந்து அவர் கிட்டத்தட்ட 1.82 கோடி, விச் இஸ் a very decent amount. Taste the Daily. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் சொக்கலிங்கம் பழனியப்பன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசு ஆன யங்ஸ்டரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வந்து ஒரு 5 years வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமான்ற ஒரு நிறைய குழப்பம் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் இருக்கும், எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்ற ஒரு குழப்பமும் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து எப்படி பிளான் பண்ணலாம் சார்? ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாப்னு இறங்கிட்டாவே வேலைக்குன்னு வந்தாச்சு. இது வரைக்கும் காலேஜில் இருந்தால் ஸ்கூலில் இருந்தால் இப்போ நம்ம ஜாப் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். சம்பாதிக்கிற முதல் சம்பளம் வந்து சேவிங்ஸாக தான் இருக்கணும். முதல் மாத சம்பளத்துலேருந்து உங்கள் செலவுக்கு எடுத்துக்கங்க, அதெல்லாம் ஃபைன். நான் சொல்ல வர்றது இவ்வளவு சேவிங்கன்னு சொல்ல வரல. அந்த சேவிங்ஸு, சேமிப்பு அல்லது முதலீடுங்கிற ஹேபிட் உண்டாகணும். நீங்கள் 500 ரூபா போட்டால் கூட ஓகே, பர் மந்த்துக்கு 1000 ரூபா போட்டால் கூட ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஜென்ரலாக வந்து எடுத்தோன்னா நம்ம ஒரு சேவிங்ஸ் கணக்கு ஆரம்பிப்போம், அல்ல ஒரு பேங்க்ல எப்படி போடுவோம், அது இதெல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்தில் ரெக்கரிங் டெபாசிட்லாம் ஆரம்பிப்பாங்க. இந்த காலத்தில் கிட்ஸுக்கு வந்து மாடர்ன் கிட்ஸ் வந்து எங்களுக்கு அதிக ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறாங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயார், பட் 7%க்குலாம் நான் போய் 6% 7%க்கு நான் முதலீடு பண்ணலை, அதுக்கு நான் சும்மா இருந்துக்கிறேன் அப்படிங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா ஹையாக வேணும்னா பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபியாக அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மாதம் 500, 1000, 2000, 10,000 எவ்வளோ வேணாலும் போடலாம். ஸோ அதை போட்டு அவங்க பண்ணையில் வந்து ஏன்னா இப்போ யங் ஏஜில் 22 வயசு 23 வயசில் வேலைக்கு சேர்ந்தோன்னா ரொம்ப சிறிய தொகை போட்டாங்கன்னா கூட ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்குலாம் அது பெரிய அளவு வளர்ந்து நிற்கும். அன்னைக்கு வந்து அவங்க ஒரு வீடு வாங்கணும்னா கூட அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதை அறுவடை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஒரு வீடு வாங்கணும், டவுன் பேமெண்ட் போடணும், அல்லது வேறு பர்பஸ் அவங்க இல்லை ஒரு 5 வருஷத்தில் நான் ஒரு ஃபாரினுக்கு படிக்க போகிறேன் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா அந்த பணத்தை வந்து ரிடம்ஷன் பண்ணி எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க செய்ய வேண்டிய முதல் மாத சம்பளத்தில் முதல் வேலை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓகே சார், இப்போ வந்து யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ஏஜில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அவங்களுக்கு. பட் வந்து இவ்வளோ நாளாக வாழ்ந்தது ஒரு 40 ஏஜ் இருக்க பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போ தான் தோணும். ஸோ ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமையை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுறோம், அப்போ வந்து நமக்கு சேவிங்ஸ்ன்ற ஒரு ஹேபிட்டும் இல்லை, அதுக்கான ஐடியாவும் நமக்கு வரல. ஆனால் இப்போ தோணுது எனக்கு வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 40 to 45 ஏஜ் அந்த இன்பிட்வீன் பீப்புள் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இந்த ஷார்ட் பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி பிளான் பண்ணலாம் சார்? ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு, ஆண்களுக்கு வந்து பயம் வர்றது வந்து அந்த 40 வயசுல தான். அது வரைக்கும் ஜாலியாக ரொம்ப போல்டாக தெரிவாங்க. நான் என்ஃபீல்டு புல்லட் வாங்குறேன், இந்த கார் வாங்குறேன், அந்த கார் வாங்குறேன், ரேஸுக்கு போகிறேன், ஃபாரின் எல்லாம் வேகமாக தெரிவாங்க. அந்த ஒரு 40 வயசு எட்டையில் தான் மிட் ஏஜ் ப்ளூஸ்ன்னு சொல்லுவோம். 40 வயசு எட்டையில் 40, 41 வயசு 42 வயசுல ஐயோ நம்ம ஒன்றுமே இவ்வளோ நாள் இருந்துட்டோங்க, 15 வருஷம் வேலை பார்த்தோம், ஒன்றுமே சேமிக்கலையே, கையில் இருப்பு ஒன்றும் இல்லையே, அவசரம்னா எமர்ஜென்சினா எதுவும் இல்லையே, நமக்கு 2 பசங்க வளர்ந்து நிற்கிறாங்களே அப்படின்லாம் ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயம் வரையில தான் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்க்கு வர்றாங்க. இப்போ எங்கிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ் அந்த ஸ்டேஜ்லையும் நிறைய பேர் எங்களுக்கு வர்றாங்க. ஸோ இப்போ அவங்க வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ்லையும் வந்து இட் இஸ் நாட் டூ லேட். ஏன்னா ஒரு 40 வயதுல இருக்க நபருக்கு வந்து இன்னும் 18 வருஷம் இருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆக. இப்போ சில இடங்கள்ல வந்து 60 வயசுன்னு கூட போகுது. ஸோ இப்போ 18 வருஷம் இருக்கையில் இட்ஸ் a வெரி குட் பீரியட். 40 வயதுல இருக்க நபருக்கு அவர் ஒரு 10,000 ரூபா மாதம் முதலீடு செஞ்சாருன்னா நமக்கு ஒரு 15% கிடைக்கும்னு எடுத்துக்கணும்னா 18 வருஷத்துல வந்து நம்ம வருஷத்துக்கு 1,20,000 ரூபா மந்த்லி 10,000 rupees 18 வருஷம் போடுறாரு. 18 வருஷம் போட்டாருன்னா அவர் ரிட்டையர் ஆகல 58வது வயதுல வந்து அவர் கிட்டத்தட்ட 1.82 கோடி, அதாவது 1,82,00,000 கையில இருக்கும். ஓகே சார், விச் இஸ் a very decent amount. ஒரு கிட்டத்தட்ட 2 கோடின்னு வச்சுங்களேன், 2 கோடி வரைக்கும் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த அமௌண்ட் வந்து அது ஒரு சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட். இப்போ இதே மாதிரி அவர் வந்து
இன்னொரு நான் 5000 10,000 பிள்ளைங்களுக்கு போட்டுக்கிறேன், எஜுகேஷனுக்கு போட்டுக்கிறேன், இதுக்கு போட்டுக்கிறேன், அது பண்ணு போட்டுக்கினாங்கன்னா அவங்களுடைய சக்திக்கு ஏற்பத்தான் நான் சொல்கிறேன். இது ஒரு 20,000 ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை விட கூடவோ குறையவோ எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். 18 வருஷம் பீரியடுங்கிறது காம்பவுண்டிங்க்கு கூட்டு வட்டிக்கு வந்து ஒரு அருமையான பீரியட். குறைவான காலம் இல்லை. ஒரு 3 வருஷம்னா குறைவான காலமே, 5 வருஷம் குறைவான காலமே, 15 வருஷம் 18 வருஷம்லாம் நல்ல லாங் பீரியட் தான். ஸோ அந்த பீரியடில் அதனால அவங்க வந்து இந்த 40-45 வயசுல இருக்கவங்க பயப்பட வேண்டாம். நான் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலைன்னு கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணட்டும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க ரிட்டையர் ஆகல 58 வயசுலையோ 60 வயசுலையோ ஒரு சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட் இருக்கும். அவங்களுடைய கிட்ஸ் எஜுகேஷன் மேரேஜுக்கும் ஒரு சப்ஸ்டன்ஷியலாக அவங்க சேவ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு பையன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா அவனால் பெரிய அமௌண்ட் வந்து கோத்ரூ பண்ண முடியாது. ஏன்னா அவனோட சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25K அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். சரிங்களா? அப்போ 40 ஏஜ் பீப்புள்ன்றப்போ அவங்களோட சேலரி லெவல் வந்து அந்த டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு எப்படி வரேன் சார், ஒரு யங்ஸ்டர் வந்து இப்போ எனக்கு ஒரு 25 ஏஜ் ஆகுது, நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன், ஒரு அமௌண்ட் எனக்கு வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக. நான் என்னோட ரிட்டையர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஏஜ்லேயே வந்து நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போத்துலேருந்து எப்படி சார் பிளான் பண்ணலாம்? அது ஆக்சுவலாக ஏர்லி ரிட்டையர்மெண்ட். அதான் ஜென்ரலாக வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அது இன்னைக்கு வந்து ரொம்ப பாப்புலரான கான்செப்ட் தான். ஃபயர்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். ஃபயர்னு அந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டில் வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கு வந்து ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது என்னன்னா இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்க ஜாபை பண்ண விரும்பலை, எனக்கு பிடிச்சதை நான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்தியா பூரா சுற்றி பார்க்க போறேன், உலகம் பூரா சுற்றி பார்க்க போறேன், இது மாதிரி அது மாதிரி ஒரு பிளான் இருக்கும். ஸோ ஒரு 25-26 வயது நபர் அவரும் இதே ஒரு 18 வருஷம் சேமிச்சாங்கன்னா, 18 வருஷம் 20 வருஷம் இது மாதிரி சேமிச்சாங்கன்னா 25லேருந்து 45 ஒரு 20 வருஷம்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா போட்டாங்கன்னா கூட 45 வயசுல 2 கோடிக்கு தாண்டி இருக்கும், 2 கோடிக்கு மேல இருக்கும். அன்னைக்கு வந்து அவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 1,40,000 ரூபா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா எடுத்துக்கலாம். மந்த் ஆன் மந்த் சொல்றேன். மந்த் ஆன் மந்த் 1,40,000 ரூபா அவங்க எடுத்துக்கலாம். ஒரு 10,000 ரூபா போடுறாங்க, 20 வருஷத்துக்கு போடுறாங்க, அது 2 கோடிக்கு மேல வருது. அந்த 2 கோடியிலேருந்து மாதம் ஒரு 1,40,000 ரூபா அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். பிளஸ் அந்த 2 கோடியும் சிறிதளவு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் லாங்கர் பீரியட்ல. ஓகே. ஸோ அதனால வந்து இப்போ அந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றவங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 10,000 ரூபா மனசுல வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா பெட்டர், ஒரு சப்ஸ்டன்ஷியல் அமௌண்ட் கிடைக்கும். இல்லை என்னால் 10,000 முடியல 5,000 தான் முடியும் அப்படின்னாங்கன்னா கூட அவங்க வந்து ஒரு 45 வயசுக்கு மேலே தாராளமாக அவங்க ஒரு 70,000 ரூபா ரிட்டையர்மெண்ட் பென்ஷனாக அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் மாதம். ஸோ எய்தர் 5,000 ஆர் 10,000 இட் டசன்ட் மேட்டர், பட் ஆரம்பிக்கிறது முக்கியம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40+ இருக்கவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ஒரு லம்சம் அமௌண்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து மேபி எப்படி வேணால் வரலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா வந்து அது அன்எக்ஸ்பெக்டட் தான். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து மந்த் ஆன் மந்த் இல்லைனா வந்து எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது மட்டும் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி ஏதாச்சும் பிளான்ஸ் இருக்கா சார்? டெஃபினட்டாக இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறது வந்து இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகள்லேயே அவங்க போட்டுக்கலாம். இதை வந்து 2 வகையாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரும்போம். இப்போ எனக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதுக்கு நான் மாதம் 3,000 ரூபாய்க்கு மருந்து வாங்குறேன். ஏன்னா அதை போய் நம்ம இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியாது. ஸோ 3,000 4,000 வாங்கிக்கிட்டு இருக்கு மாதம் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 36,000 ரூபா இல்லை 48,000 ரூபா தேவைப்பட போகுது. ஸோ அதுக்கு நம்ம போட்ட அமௌண்ட்ல இருந்தே நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்சிருப்போம் இல்லையா? அது ஒரு 10 லட்சம் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒரு 10 லட்சம் இருந்துச்சுன்னா அந்த 10 லட்சத்துலேருந்து மாதம் நம்ம ஒரு 7,000 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதம் 7,000 ரூபா வித்ட்ரா பண்ணையில் அது இல்லை எனக்கு குறைச்சி போதும் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா போட்டாங்கன்னா 3,500 ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம். சேர்ந்த பணம் ஒரு 5 லட்சம் இருக்குன்னா அதுலேருந்து 3,500 ரூபா மாதம் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய மருந்து மாத்திரைகளுக்கு மாதம் வாங்குறதுக்கு அது கவர் ஆகிடும். அல்லது டாக்டர் எக்ஸ்பெண்டிச்சரு, டாக்டர் ஃபீஸு, காய்ச்சல் தலைவலி சளி இதுக்கெல்லாம் வந்து அது ஒரு பிளானிங் பண்ணிக்கணும்னா அப்படி பண்ணலாம். 3,500 ரூபாயோ 7,000 ரூபாயோ 5 லட்சம் இல்லை 10 லட்சத்தை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். அது வந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்துடும். இது தவிர வருஷம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அவங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 10 லட்சம் இல்லை 20 லட்சத்துக்கு எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து ஒரு 30,000 25,000 30,000 வயசை பொறுத்து வரும், 20,000 அது மாதிரி வயசை பொறுத்து வரும். ஸோ அந்த வயசை பொறுத்து வர்றதுக்கும் அதுக்கும் வந்து இது மாதிரி ஒரு பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டுட்டு அந்த ப்ரீமியம் கட்டுறதுக்கு நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். அது வருடத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். அதுபோக மாதம் நம்ம தேவையான. ஸோ இதுக்கு வந்து ஒரு கார்பஸை நம்ம உண்டு பண்ணி வச்சுக்கணும். ஒன்று சின்னமாக போட்டு மாதம் 1,000 2,000 போட்டு அந்த கார்பஸை உருவாக்கலாம். அல்லது என்னோட பல்காக கையில் இருக்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம்னு போட்டுட்டு அதுலேருந்து நான் என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்துக்காகவும்
ப்ளஸ் என்னுடைய டே டு டே மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சருக்காகவும் மாதம் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து இயர்லி ஒன்ஸ் வித்ட்ரா பண்ணிக்கிறோம்னு அது பிளான் செட்டப் பண்ணலாம். அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். பண்ணி கொடுத்து அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.